السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாமல்ல அல்லாஹ் திருநாமங்களோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் நட்பணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் என்றைக்கு உண்டாகமாக. அன்பிற்குரிய எல்லாரின் நல்லடியார்களே, நூல் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறார். உலகத்திலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கான அடிப்படை என்பது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல், அதற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வை பயப்படுவது. இறையச்சம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. இறைவனை பயப்படாத மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்றோ வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. பயம் மனிதனை ஒழுக்கப்படுத்துகிறது, அவனை நெறியோடு வாழ வைக்கிறது. கட்டுப்பாடுகள் அவனை மேலும் செதுக்குகிறது. கட்டுப்பாடுகள் என்பது அது ஒரு சிறையல். சுதந்திரம் என்பது என்ன? ஒரு வகையான கட்டுப்பாடு. சுதந்திரம் என்பதற்காக கண்டபடி நடப்பது என்பதல்ல. உதாரணமாக இந்த பள்ளிவாசல் முழுவதும் ஒருவருக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் அவர் இந்த பள்ளி முழுக்க உருண்டு கொண்டிருப்பார் என்ற அர்த்தம். இதை அனுபவிப்பார், முறையாக அனுபவிப்பார். சுதந்திரம் என்பதே ஒரு கட்டுப்பாடு. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்கு பிறப்பது. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இந்த ஆரம்ப கட்டத்திலே மனிதன் அப்படித்தான் இருந்தான் என்று வரலாறு சொல்கிறது. அவனுக்கு மொழி இருந்ததில்லை, அவனுக்கு சமூகம் என்கிற அமைப்பு இருந்ததில்லை, கட்டுப்பாடுகள் இருந்ததில்லை, வழிகாட்டுதல் இருந்ததில்லை. அவன் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அவர்களிலிருந்து ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக இந்த வேலையை அவன் பார்த்தான். மற்ற வெளியிலிருந்து மலக்குமார்களையோ வேறு யாரையும் அனுப்பி கொடுத்தால் இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 1,24,000 மனிதர்களை பார்த்தார். அவ்வளவு பேரும் இந்த மனித சமுதாயத்திற்கு வந்தவர். நபிமார்கள் முழுக்க மனித சமுதாயத்திற்கு வந்தவர். இவ்வளவு நபிகள் இருந்தும் ஏன் ஒரு பெண் நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்கிற கேள்வி இன்றைக்கும் வைக்கிறார். ஏன் ஒரு பெண் நபியாக ஆகவில்லை? அதற்கு மிக எளிமையாக பதில் சொல்லி கடந்து போகிறார்கள். அந்த நபியை பெற்றெடுத்தது பெண் தான் என்று சொல்லுகிறார்கள். இருப்பினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை வேறு வகையான நோக்கத்திற்கு படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. இல்லாவிட்டால் அது வராது.
உண்மையில் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்பது போல இரட்டைகள் அந்த இணைப்பில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முழுமையான தத்துவத்தை, முழுமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆண் தொலை தூரத்தை பார்க்கிறான், தூரத்தில் உள்ள பொருள் அந்த விஷயம் நமக்கு அவனுக்கு நல்லது. பெண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயம் நன்றாக தெரியும். ஆண் 90 டிகிரி கோணத்தில் பார்த்தான் என்று சொன்னால் 360 டிகிரியிலே பெண் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறது. குழந்தையை கவனித்துக் கொண்டே சமைப்பது, பெருக்குவது, கூட்டுவதென்று வீட்டினுடைய அத்துணை வேலைகள், ஒன்றுக்கு பல வேலைகளை செய்ய முடியும் பெண்ணால். ஆனால் ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது முழுமையாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் வண்டி ஓடிக்கிட்டே செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்க போய் தான் அது அவங்க போகிறாங்க. இல்லைன்னா ஆக்சிடென்ட். ஒரு வேலை தான் ஆணுக்காக செய்ய முடியும். ஆனால் 2 வேலை 3 வேலை என்று சொன்னால் அது சொதப்பல்லாம் என்று நாம் சொல்லவில்லை, உளவியல் சொல்கிறது. மனித இடத்தை ஆய்ந்தறிகிற அந்த அறிக்கை சொல்கிறது. இப்போ வேறுபாடு, ஆண் வேறு ஒரு வகைக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் பெண் இன்னொரு வகைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது, அதை பற்றி சொல்லுகிற போது லித்தஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்தில் அமைதி பெறுவதற்காக என்று சொல்கிறார். திருமணத்தின் நோக்கமே இந்த ஆண் அமைதி பெறுவதற்காக. அமைதி பெற வேண்டும் என்றால் அந்த பெண் அமைதி வைத்திருக்க வேண்டும் இல்லையா? இப்போ எங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சாப்பாடு இருந்தால் தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அந்த அமைதி என்பது பெண்ணிடத்தில் இருந்தால்தான் அமைதியை கொடுக்க முடியும். பெண்ணிடத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீட்டு நிர்வாகத்தோடு வைத்திருக்கிறார். வெளியில் எந்த டென்ஷனும், எந்த விதமான பதற்றமும் அவர்களை தொற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இயல்பாக அவர்களுக்கான வேலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகுத்திருக்கிறார். அவர்களுக்கு வேறு எந்த நிகழ்வும் தேவையில்லை. மலைவாசம் செய்த ஒரு மனிதர் இப்போ சமீபத்தில் எனக்கு பழக்கமான இந்த சித்தர்கள், யோகிகள் எல்லாம் மலையில் வாசம் செய்வார்கள் இல்லையா? அதுபோல் ஒரு 3 மாத காலம் நண்பர்களோடு மலைவாசம் செய்த ஒருவர் எனக்கு பரிச்சயமானார். அவர் சொன்ன செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள் அப்படியே இருந்த காரணத்தினாலே அந்த மரங்களின் வாசங்கள் எங்களுக்கு தெரியாது. மரங்களுடைய வாசம், உதாரணமாக வேப்ப மரம் என்று சொன்னால் வேப்பம்பூவினுடைய வாசம் இருந்த இடத்தில் தெரியும். இதுபோல எண்ணற்ற மரங்கள், அவற்றுடைய பூக்களுடைய வாசங்களை நாங்கள் நுகர ஆரம்பித்தோம். ஆனால் இது எதுவரைக்கும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு 10 அடி எதற்காக எங்கள் தேவைக்காக நடந்துவிட்டால் அந்த தன்மை கெட்டுவிடும். நாங்கள் ஒரு இடத்திலே தேங்கி, ஒரு இடத்திலே இருந்து தவம் செய்து அதே இடத்திலே நாங்கள் இருப்பாக இருக்கிற போதுதான் அந்த காட்டினுடைய அந்த மூலிகைகளுடைய அந்த மணங்களும் ருசிகளும் எங்கள் நாசிக்கு தெரிந்தது. உணவு தேவை இருக்கிறது இல்லையா? ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் கீழே இறங்கி நகரத்திற்கு வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 அடி நடந்தால் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த தன்மை. அதுபோல பெண் என்கிறவள் வீட்டோடு இருக்கிற போது அவளுக்கு அவ்வளவு விதமான அந்த அமைதித்தன்மை அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நாடு வருகிற குழந்தைகளுக்கு, கணவருக்கு அந்த அமைதியை கொடுக்க முடியும். சமீபத்தில் இசை சம்பந்தமான ஒரு குறிப்பை படிக்கிற போது, இசை என்பது 2 சப்தங்களுக்கு இடையில் இருக்கிற அமைதி தான், அதுதான் உங்களுக்கு அந்த இசையை வலுவூட்டி கொடுக்கிறது என்று. சப்தங்கள் இசை அல்ல, 2 சப்தங்களுக்கு இடையில் கிடைக்கிற அந்த அமைதி தான், அந்த சைலன்ஸ், அதுதான் உங்களுக்கு அந்த இசையினுடைய தன்மையை கூட்டி கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை ஏன் இப்படி வைத்திருக்கிறார் என்றால், அது ஒரு உயர்ந்த காரணம். நமக்கு புரியாமல் இருக்கலாம், புரியவில்லை என்பதற்காக இந்த சமத்துவம், சமமாக இருக்க வேண்டும், பெண்ணும் நபியாக வர வேண்டும் என்று பேசுவதெல்லாம் அபத்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக மனித குலத்திலிருந்தே நபிமார்களை அனுப்பினார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு வசனம் இறக்குகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை போன்ற மனிதர் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் எதற்காக என்றால், மனிதர்கள் நபிமார்களை விட்டு விலகிச் சென்று விடக்கூடாது என்பதற்காக. நபிமார்கள் விலகிச் சென்று, மக்கள் விலகிச் சென்று விடக்கூடாது, அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்மாலும் தொழ முடியும், நம்மாலும் நோன்பிருக்க முடியும், நம்மாலும் இறைவனை வணங்க முடியும், நம்மாலும் இவ்வளவு சிரமத்துக்கிடையிலும் இறை நினைவோடு நம்மாலும் வாழ முடியும் என்று ஒவ்வொன்றுக்குமான உதாரணங்களை தம்மை போன்ற மனிதர்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை மனிதர்களுக்கு தேர்ந்தெடுத்தார். இப்போ நம்மை போல மனிதர்கள் தான் என்று சொன்னால் நம்மை போல அவர்கள் ஒன்றார். பிறகு அவர் நபிமார்கள் நம்மை விட்டு வேறுபடுகிறார்கள். பல் யூஹா இலைய, அதே வசனத்துடைய தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நான் உங்களைப் போல மனிதர் தான் என்றாலும் எனக்கு வேத வசனங்கள் இறக்கப்படுகிறது, அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் வருகிறது. மனித சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதல் எனக்கு வருகிறது, நமக்கு வருவதில்லை. வேதம் எப்படி இறங்குகிறது, இந்த சிந்தனைகள் எப்படி உதிக்கிறது, ஒரே விஷயம்தான். ஆனால் நபிமார்களுக்கு இறங்கினால் அதற்கு வகி என்று சொல்கிறோம், நல்லடியார்களுக்கும் சக மனிதர்களுக்கும் இறங்கினால் அதை இல்ஹாம் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். எப்படி அற்புதங்களை நபிமார்கள் நிகழ்த்தி காட்டினால் அதை முஜிசாத் என்று சொல்கிறோமோ, நல்லடியார்கள் செய்து காட்டினால் அதை கராமத் என்று சொல்கிறோமோ, அதுபோல அது வேறுபாட்டை உணர்ந்து கொள்வதற்காக வாசகங்களை வைத்திருக்கிறோமே ஒழிய உள்ளபடியே அவைகள் அல்லாஹ்வுடைய ஒரு வெளிப்பாடு. அவ்வளவு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கம்பு பாம்பாக எப்படி மாறியது? உண்மையில் அதை பாம்பாக மாற்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கைத்தடியை எவன் உருவாக்கினானோ அவனே பாம்பாக மாற்றலாம். அல்லது பாம்பினுடைய தோற்றம் சிந்தனை நமக்கு கொடுக்கலாம். அது என்னது என்பது அவனுக்கு தெரியும். மொத்தத்தில் ஒன்றிலிருந்து ஒன்றை மாற்றுவதற்கான ஆற்றல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இது ஒரு அற்புதம், பெரும் அற்புதம். இதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். நம்பிக்கை வர வேண்டும். பொதுவாக முதல்ல நம்பிக்கை வேண்டும். முதல்ல எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய நம்பிக்கை நாம் நம்புகிற ஒருவரிடத்தில் அல்லது நம்முடைய ஆசான்களிடத்தில், நம்முடைய குருமார்களிடத்தில், நமக்கு தரக்கூடிய பிறரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குரங்கு குட்டிகளாக. இந்த குரங்கு என்ன செய்யும்னா, குட்டியை லட்சியம் பண்ணாது. அந்த குட்டி குரங்கை விட்டாச்சுன்னா விட்டது, குட்டி தான் கவனமாக இருக்கும். அதுபோல் துவக்க நிலையில் நாம் தான் கவனமாக இருக்கிறோம். நமக்கு கற்றுத்தருகிற ஆசானிடத்திலே, நம்முடைய பெற்றோரிடத்திலே, நம்முடைய மேலதிகாரியிடத்திலே, நாம் வளர வேண்டிய இடத்திலே நாம் தான் கவனமாக இருக்கிறோம். குரங்கு குட்டியை போல இருக்க வேண்டும். சதா அவர்களை கவ்வி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டம் தாண்டி விட்டோம் என்று சொன்னால், ஒரு நிலை தாண்டி வந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பூனைக்குட்டியாக மாறுவோம். பூனைக்குட்டிக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பூனை பார்க்கணும். இந்த பூனை என்ன செய்யும்? தூக்கி கொண்டு செல்லும் இடமெல்லாம் அதை தூக்கி கொண்டு செல்லும். அதற்கு பிறகு நம்முடைய ஈடுபாட்டை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் நம்முடைய பெரியவர்களோ பெற்றோர்களோ நம்முடைய மேலதிகாரிகள் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு தயாராகிவிடுவார். சையத்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட 2 மாணவர்கள் தான், அபூ யூசுப், இமாம் முஹம்மது. அவங்க 2 பேரில் இந்த அபூ யூசுப் என்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குண்டான. அப்போ அவங்களுடைய கல்வி தாகத்தை பார்த்துவிட்டு, அவர்கள் ஒரு சலவை தொழிலாளி, குடும்பத்து பிள்ளை, ஏன் மதரசாவுக்கு வரலன்னு போய் கேட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, 2 அணா கிடைக்கும், டெய்லி இந்த பையன் போனால் தான் 2 அணா கிடைக்கும். அந்த 2 அணா இருந்தால் தான், 2 அணா என்பது அன்றைக்குள்ள ஒரு காசு, 2 அணாவுக்கு நிகரான ஒரு காசு. அது இருந்தால் தான் எங்களுடைய வீட்டில் அடுப்பெறுங்கள் சொல்லும்போது, அந்த பணத்தை நான் தருகிறேன், இங்கே அனுப்பினேன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்தாங்க, கல்விக்கு உபகார சொந்தம் கொடுத்தாங்க. இந்த பிள்ளையை படிக்க வச்சாங்க. இன்றைக்கு ஹனஃபி மஸ்லக்கினுடைய மிகப்பெரிய இமாமாக அவர்கள் வளர்ந்து இருக்கிறார். இப்போ பூனைக்குட்டி மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ உஸ்தாத் அவர்களை தேர்வு செய்து விட்டார், அவரை வழிநடத்துகிறார். எல்லா நபிமார்களும் இதுபோலத்தான் சஹாபாக்களை பூனைக்குட்டி போல தூக்கி கொண்டு சுமந்து
தங்களுக்கு கிடைத்த எல்லா ஞானங்களையும் கொடுத்து, கல்வியை கொடுத்து, நேர்வழிப்படுத்தி எவ்வளவு பெரிய மனிதர்களாக உருவாக்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்று சொல்லப்படும் அந்த லிஸ்டில் 16 அவ்வளவுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது ஒவ்வொரு சஹாபாக்களும் மிகப்பெரிய அறிஞர்களாக மாறினார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒட்டகம் மேய்க்கல் ஆயுக்கற்றவன் என்று என்னுடைய தந்தையால் நான் ஏசப்பட்டேன். ஒட்டகம் கணக்கு தெரியும், எத்தனை ஒட்டகங்களை ஓட்டி சென்றேன் என்கிற கணக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தான் இஸ்லாமிய மிகப்பெரிய விரிந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி. இன்றைக்கும் அவர் பெயர் சொல்லப்படுகிறது. காரணம் இந்த தீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை முறை, அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? இந்த வசனம் சொல்வது போல அத்தீவுல்லாஹ வாத்தீஉர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படும். அவ்வளவு சிம்பிள். நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கிறதா இல்லையா, இதை பார்த்தால் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின் வமா பைனஹும் முத்தஷாபிஹ். ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது, ஹராம் என்பது தெளிவாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் இதற்கிடையிலே குழப்பமாக இருக்கிறது. எது குழப்பமோ அதை விட்டுவிடலாம். எது தெளிவாக இருக்கிறதோ அதை ஹலாலை செய்து கொள்ளலாம். எது ஹராமாக இருக்கிறதோ அதை நாம் விட்டுவிடலாம். இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, குழப்பமற்ற வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வழிகாட்டி இருக்கிறார். 2 பேர் ஒரே நேரத்தில் விருந்துக்கு அழைத்தார். 2 பேர் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் விருந்துக்கு அழைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீட்டு அருகாமையில் யாருடைய வீடு இருக்கிறதோ அங்கே நீங்கள் பதில். இதை ஒருக்க வாழ்க்கையில் செஞ்சு பாருங்க, பிரச்சனை வராது. நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா நாம் பின்பற்றுவது நபியுடைய சுன்னத். நாம ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒன்றை செய்தால் அது குழப்பம் வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்கிற அடிப்படைகளை செய்யும் போது எந்த பிரச்சனையும் வருகிறது. யாரும் நம்மை குறை சொல்ல போவதில்லை. இருவரும் நமக்கு வேண்டியவர்கள் தான், இருவரும் நமக்கு நெருக்கமானவர்கள் தான், இருவரும் நமக்கு உறவுக்காரர்கள் தான். இருவரும் ஒரே நேரத்திலே நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அழைக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய அந்த வழிமுறையிலே யாருடைய வீடு நம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதோ அதற்கு சென்றால் பிரச்சனைக்கான வாய்ப்பு. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் எது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதோ, இலகு ஐசர் மோஸ்ட் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய இலகுத்தன்மை, சிரமம் கிடையாது, ரொம்ப எளிமையாக எது இருக்கிறது. 2 கார், இதில் எது வாங்குவது? ஒன்றை வாங்கினால் லக்ஸரியாக இருக்கும், ஆனால் நாம் கடனில் விழுந்து விடுவோம். இன்னொன்றை வாங்கினால் கடன் நமக்கு கிடையாது, நாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் எது நமக்கு நிம்மதியை தருகிறதோ, எது நமக்கு இலகுவை தருகிறதோ, எதை நமக்கு சந்தோஷம் தருகிறதோ அதான் நம்முடைய சுத்தம். இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முன்னெப்போதும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பல வழிகளிலே கொண்டாடுகிறது. புகழ்பாக்களாக படிக்கிறது, சொற்பொழிவுகளாக கொண்டு போகிறார்கள், கேள்வி பதில்களாக குழந்தைகளுடைய மனசிலே ஏற்படுத்துகிறார்கள், அது சிறப்பு தேர்வுகள் நடத்துகிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொண்டு போவதுதான். ஆனால் அதற்கு இந்த சமூகம் காட்டுகிற எதிர்ப்புகளை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள்? ஏன் குறிப்பாக இந்த நாளை கொண்டாடுகிறீர்கள்? மற்ற நாட்களில் நீங்கள் பேசக்கூடாதா? இப்படியெல்லாம் சஹாபாக்கள் மேடை போட்டு பேசினார்களா? இந்த விழாக்களை கொண்டாடினார்களா என்று சொல்லி வருடந்தோறும் இந்த ரபீல் அவ்வல் பிறந்து விட்டால் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இப்போதெல்லாம் வீடியோக்கள் ரொம்ப ஃபேமஸ். அதனால் அந்த வீடியோக்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் யாராவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுவதிலே அக்கறை காட்டினார்களா என்றால் கிடையாது. பொதுவாக என்னுடைய மாணவர்களுக்கு வருடம் ஒரு செய்தியை சொல்வதுண்டு. இந்த ரபீல் அவ்வல் மாதம் பிறக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனையோ சுன்னத்துக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள்.
இந்த ஆண்டு எந்த சுண்ணத்தை உன் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளப் போகிறாய் என்று கேட்பது. எத்தனையோ சுண்ணத்துக்கள் இருக்கு. எல்லாமே மொத்தமாக ஒரு 1000 சுண்ணத்துக்கள் என்றால் 1000 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வராது. அதில் மிக குறிப்பாக மாணவ பருவத்தில் அது ரொம்ப சிரமம். அவர்களை நாம் தான் ஊக்குவிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் தவறாமல் கேட்போம். அப்படி கேட்கும்போது சில மாணவர்கள் நான் மிஸ்வாக் செய்கிறேன் என்று சொல்வார்கள். சில மாணவர்கள் செருப்பை நான் ஒழுங்காக அணிந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். சில மாணவர்கள் அப்போதுதான் சொல்வார்கள், பள்ளியில் நான் ஏனோ தானோ என்று நடக்கிறேன், இனிமேல் வலதுகாலை எடுத்து வைத்து சுண்ணத்தான முறையிலே நான் நுழைகிறேன் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் நான் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த ஏதோ ஒரு சுண்ணத்தை எடுத்துக்கொள்வார்கள். வாழ்க்கை முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவது. இரண்டாவது, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருத்த ஒரு காரியம் இடத்துல இருக்கிறது. ஏதோ ஒன்று. எல்லா மனிதர்களும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூடாது என்று சொன்னார்களோ அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அந்த நபிக்காக இந்த ஆண்டு பொழுது விட்டுவிடலாமா என்று கேட்பது. அது பொதுத்தளம் என்பதால் எல்லா மாணவர்களும் என்று இருப்பதால் என்ன பாவம் விடப்போகிறேன் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்களாக உங்கள் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டால் போதுமானது. ஒரு பாவத்தை விட்டுவிட வேண்டும். நபி வெறுத்த பாவம் இனி என் வாழ்க்கையில் இருக்காது. நபிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களில் ஒன்று இன்றையிலிருந்து என் வாழ்க்கையில் சேரப்போகிறது. மூன்றாவது ஒரு விஷயம், மற்ற எல்லா காலங்களிலும் விட இந்த காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் ஸலவாத்துக்களை நான் அதிகமாக ஓதுவேன் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஸலவாத் என்பது ஒவ்வொரு சபையினுடைய நிறைவிலும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஸலவாத்து 3 முறை சொல்லுகிற ஒரு வழக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அது நபி காலத்தில் இருந்ததா, அந்த சஹாபி செய்தார்களா, இந்த சஹாபி செய்தார்களா என்று கேட்கத்தான் தெரிகிறதே ஒழிய அதை அமல்படுத்துவதற்கு யாருமே. ஏதோ ஒன்று நல்ல காரியம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா, என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது 10 ஸலவாத்துக்களை சொன்னார். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் ஸலவாத்துக்களை உட்கார்ந்து ஓதுவது கிடையாது, 10 நன்மைகளை எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஸலவாத்துக்கள் சொல்லுகிற போது அந்த செய்தி நபிக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. இங்கே தான் நபி வித்தியாசப்படுகிறார். சாதாரண மனிதர் அல்ல என்று சொல்லப்படுவதற்கு இது ஒரு காரணம். அவர்களுக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாளையங்கோட்டையில் இன்ன தெருவில் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஒரு முறை ஸலவாத்து சொன்னார். தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உலகத்தில் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் எடுத்து சொல்வார்களா? சொல்லுவார்கள். அதையெல்லாம் கேட்பார்களா? கேட்பார்கள். ரசூல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அது நமக்கு புரிகிற சக்தி கிடையாது, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் புரிந்துவிட முடியாது. இஸ்லாத்தினுடைய அத்துணை கொள்கைகளும் அத்துணை கருத்துக்களையும் அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன, அல்லதீன யுமினூன பில் கைப், யார் மறைவானவற்றை நம்புகிறார்கள் அவர்கள் வயுகீமூன ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுகிறார்கள். அவை இந்த தத்துவங்களிலே, இந்த கொள்கைகளிலே மறைவானவற்றை நம்புதல் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. பல விஷயங்கள் நமக்கு மறைவானது. அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் நம்புகிறோம். அதற்கு நிச்சயமாக கூலி இருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காலுறையில் மச செய்கிற ஒரு சட்டம் இருக்குது. குளிர் பிரதேசங்களிலே அந்த காலுறை அணிந்து கொண்டு, அப்படி அணிந்து கொண்டால் ஒவ்வொரு முறையும் உது செய்கிற போது அதை கழற்றி கால்களை கழுக வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. உள்ளூரில் இருந்தால் ஒரு நாள் முழுக்க அந்த காலுறையின் மேலே தடவி கொண்டால் போதுமானது. பிரயாணியாக இருந்தால் 3 நாள் வரைக்கும் அதை தடவி கொண்டால் போதுமானது. இந்த சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த காலுறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தடவினார்கள். ஆக்சுவலாக கீழே தான் தடவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸை சொல்லிட்டு சையதுனா அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என் அறிவை கொண்டு நான் சொல்வதாக இருந்தால் காலுறையின் கீழே தான் அதிகமாக அழுக்கு படியும், தூசி படியும். கீழே தான் துடைக்க வேண்டும், கழுக வேண்டும், மசல் செய்ய வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுறையின் மேலே மசல் செய்வதை நான் பார்த்தேன். எனவே அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அறிவுக்கு பல நேரங்களிலே வேலை இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்களோ, என்ன செய்திருக்கிறார்களோ அதை மட்டும் செய்வதுதான் நம்முடைய வேலை. காரணம், கொடுக்கப்பட்ட அறிவு விசாலமான அறிவு கிடையாது. ஒரு பொறியியலாளருக்கு மருத்துவம் புரிவதில்லை, ஒரு மருத்துவருக்கு பொறியியல் தருவதில்லை, அவருக்கு விஞ்ஞானம் தெரிவதில்லை, இவருக்கு வரலாறு தெரிவதில்லை. எல்லோரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டா இருக்கிறோம், எல்லாம் புரிந்து விடுகிறோம் இல்லையே. ஆனால் நமக்கு புரியாத ஒரு துறை இருக்கிறது இல்லையா? உலகத்திலே இருக்கிறது, கண்முன்னே இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு நமக்கு சாட்சியாக அதை காட்டவே செய்கிறான், அதை காட்டுகிறான். நமக்கு அது புரியலை. அதிலும் இன்றையுள்ள மருத்துவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்ற பொறுப்புகளை பற்றி தெரியவில்லை. இப்போ நுரையீரல் பிரிவு என்று சொன்னால் அவருக்கு கிட்னி பற்றி தெரியலை, அவருக்கு சிறுகுடலை பற்றி தெரியலை. இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அதுதான் அவர்களுக்கு தெரிகிறது, அதை தாண்டி தெரிகிறது. அப்படி இருக்கிற போது மார்க்கத்திலே பல்வேறு விஷயங்களிலே நம்முடைய கருத்து கட்டாத விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எப்படியாவது நபியுடைய சுன்னத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பணியை தான் நாம் செய்வோம். அதில் கருத்து சொல்லிக் கொண்டு முடக்கக்கூடாது. அது கூடுமா, இது கூடாது, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்று பேசி பேசி இந்த தமிழகத்தில் 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக அது ஒரு பெரிய போராட்டம். யாரும் முடிவு காணவில்லை. மதுஹபு என்கிற பெயரிலே நீங்கள் பிளவுபட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லை, அவர்களும் பிளவுபட்டுத்தான். அந்த பிரிவுகள் என்பது சகஜம் என்பதை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. 60 வயதிலே தான் பல விஷயங்கள் நமக்கு புரிகிறது. அப்போ ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அவ்வளவுதான். எல்லா மனிதர்களும் ஒரே கருத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது. சஹாபாக்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனால் கண்ணியமாக இருந்தது. எந்த சஹாபியும் குறை சொல்வது கிடையாது. ஒரு சஹாபி கீழாடை மட்டும் அணிந்து தொழுகிறார். அவருடைய மேலாடை இந்த ஜுப்பா சட்டையில் மாட்டி போட்ட ஹேங்கர் இருக்குல்ல, இந்த ஹேங்கரில் மாட்டப்பட்டிருக்கு. அவர் கீழாடை மட்டும் உடுத்தி தொழுகிறார் வீட்டிலே. அவரை காண்பதற்கு ஒரு சஹாபி வர்றாங்க. தொழுது முடித்தோடனே கேட்காங்க, என்ன அந்த கீழாடை மட்டும் அணிந்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரி மடையர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த கீழாடை மட்டும் அணிந்து தொழுதேன். எங்கள் காலத்தில் யாருக்கு 2 ஆடைகள் இருந்தது? எங்கள் காலத்தில் யாருக்கு 2 ஆடை இருந்துச்சு? ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ 2 ஆடை கொடுத்திருக்கிறான். நாங்கள் ஒரு ஆடை தான் அணிந்து தொழுவோம். அந்த ஒரு ஆடையும் இந்த தோள்களிலே மாற்றி போட்டுக்கொண்டு முடிச்சிட்டு கொண்டு ஆண்கள் தொழுவார்கள். அவர்கள் கீழே சஜிதாவிற்கு சென்றால் அவருடைய மறைவிடங்கள் வெளிப்படும். அதனால் தான் சேர்ந்து தொழக்கூடிய பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தி மேலே வருகிற வரைக்கும் நீங்கள் சஜிதாவிலிருந்து எழக்கூடாது என்று பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார். அவ்வளவு வறுமை. யாருக்கு 2 ஆடை இருந்தது? அப்ப 2 ஆடைகள் கிடைத்ததற்கு பிறகும் அந்த ஒற்றை ஆடைகளை தொழலாம் என்கிற செய்தியை, சட்டத்தை இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக, சுட்டி காட்டுவதற்காக வேண்டுமென்றே ஒன்றை அந்த சட்டை மாட்டக்கூடிய அந்த ஹேங்கரில் கொழுகிவிட்டு இன்னொன்றை உடுத்தி தொழுதார். எத்தனை செய்திகள் இருக்கு. நாம் ஒன்றை பார்க்க வேண்டும், சமுதாயம் ஒருபோதும் பிளவுபடக்கூடாது. இரண்டாவது, பொது கருத்து என்று ஒன்று இருக்கிறது. அந்த பொது கருத்தில் யாரெல்லாம் பொதுவாக சேர முடியுமோ, இணைய முடியுமோ, பொதுவான பல பிரச்சனைகள் இருக்கு. போதை பிரச்சனை இருக்கிறது, கல்வியில் இன்னும் சென்றடைய வேண்டிய இலக்கு எவ்வளவோ இருக்கிறது, அரசியலில் இன்றைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை நமக்கு கிடையாது, ஒரு ஸ்திரமான தலைமை இன்னும் உருவாகவில்லை. நாம் சுட்டி காட்டினால் செய்வதற்கான ஆட்சி உருவாக வேண்டும் என்கிற அளவிற்கான செயல்பாடுகள் இன்னும் முன்னெடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இன்னும் அரசு துறைகளில் நம்ம எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு வசனத்தின் வழியாக சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள், குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும். வேதக்காரர்களை வாருங்கள், உங்களுக்கும் நமக்கும் பொதுவாக இருக்கிற தன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள் கூறுகிறார். வேதக்காரர்கள் தௌராத், இன்ஜீல், வேதம் பேர், கொள்கை ஒன்றுதானே, ஷரியத் பேர்,
தீன் ஒன்று. ஷரியத் என்பது அந்தந்த நபிமார்களுக்கு தக்கவாறு, காலத்திற்கு தக்கவாறு மாறும். ஒரு ஷரியத்திலே ஒரு நபிமாரிடத்திலே அசுத்தம் பட்டால் அந்த ஆடையை கத்தரித்து விட வேண்டும். உடலில் பட்டாலும் உடலையும் கத்தரித்து விட வேண்டும். ஆனால் இன்னொரு ஷரியத்திலே அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் நடுநிலையாகத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை கழுகினால் போதுமானது. ஷரியத் மாறிக்கொண்டே இரண்டு பிரசவத்திலே பிறந்த அக்கா தங்கை, அண்ணன் தங்கை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆரம்பத்திலே. ஆனால் இப்போது அப்படி செய்ய முடியாது. இதனுடைய நீட்சி தான் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் தாய் மாமனை திருமணம் செய்வது புதுசாக புரிச்சதில்லை. தாய் மாமனை திருமணம் செய்கிறார்கள் இல்லையா? அதை நாம் இன்றைக்கு வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் இல்லையா? இது எங்கிருந்து வந்தது? புதிதாக கற்றுக்கொண்டார்களா? இல்லை, ஒரு நேரத்தில் அது வேறொரு வடிவத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஜனத்தொகை நிரம்ப கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்தார்கள்? ஒரே பிரசவத்தில் பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறார்கள். இன்னொரு பிரசவத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் மொத்தத்தில் அண்ணனும் தங்கையும் தான் நம்முடைய பார்வையில். ஆனால் அன்றைக்கு வேறு ஜோடிகள் இல்லை என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அனுமதித்தான். முதல் பிரசவத்திலே பிறந்த ஆணும் இரண்டாவது பிரசவத்திலே பிறந்த பெண்ணும் இங்கே ஜோடியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. தன்னோடு பிறந்த தங்கை அழகாக இருக்கிறாள், அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் சண்டை வந்தது. உலகத்திலே ஒரு சண்டை ஏற்பட்டது, கொலை நிகழ்ந்தது ஒரு பெண்ணுக்காக என்று வரலாறு பதிவிட்டது. பிறகு ஷரியத் மாறிவிட்டது. இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் வந்துவிட்டது. எத்தனையோ பொதுவான பிரச்சனைகள். எப்போதுமே கருத்து வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு சமுதாயம் வளராது. கருத்து வேறுபாடுகளை மதிக்க வேண்டும், மதிக்காமலும் இருக்கக்கூடாது. கருத்துக்களை மதிக்க வேண்டும். ஒருத்தர் என்ன சொல்றான்னு கேட்கணும், என்ன சொல்றாங்கிறது முழுசா கேட்கணும். உடன்படுறது முரண்படுறது என்பது செகண்ட், இரண்டாவது. முதலில் காது கொடுத்து கேட்பதற்கு கூட இன்றைக்கு தயார் இல்லையே. காது கொடுத்து கேட்பது என்பது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது உலகப் போர்ல ஒரு இராணுவ அதிகாரி இருந்தார், பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரல. அவர் பின்னாடிலே மனநல கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பெரிய அதிகாரியாக மாறிட்டார். அப்போ அவற்றை கேட்குறாங்க, உங்கள் துறைக்கு இந்த துறைக்கு சம்மதமே இல்லையே, இராணுவம். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, உளவியல் ஆலோசனை சொல்லுங்க, இந்த துறைக்கு எப்படி வந்தீர்கள்? அவர் சொன்னார், ரெண்டாவது உலகப் போரில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னுடைய கஷ்டத்தை பலற்றை சொன்னேன், யாருமே கேட்கல. யாராவது கேட்க மாட்டாங்களா? ரெமெடி சொல்றது செகண்ட், அதாவது அதற்கு என்ன வழிகாட்டுதல் என்பது இரண்டாவது. குறைந்தபட்சம் காது கொடுத்து கேட்பதற்கு கூட யாரும் இல்லை என்று சொல்லும்போது என்னை போல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்போ அவர்களுடைய பாதிப்பை கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் கேட்டேன். இன்னைக்கு தற்கொலை செய்யக்கூடிய சூழல் சில நேரங்களில். அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அவருடைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒன்று போல ஒரு செய்தி இருக்குது. கடைசியை யாருக்காவது பேசணுங்க நினச்சிருப்பாங்க. லாஸ்ட்டாக தற்கொலைக்கு முன்னாடி தன்னுடைய மன கஷ்டத்தை தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதை யாரிடமாவது தெரிவிக்க வேண்டும் என்று முயற்சித்திருப்பார்கள். அந்த முயற்சி பலன் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நடுநிசையாக இருந்தாலும் சரி, எந்த அவசரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி இருந்து யாராவது அழைத்தால் கட்டாயம் பேசுங்கள், செவி கொடுத்து கேட்கும். முதல்ல கேட்க பழகணும். நிறைய கேட்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 காது தந்திருக்கான். குறைவாக பேசணுங்கிறதுக்கு தான் ஒரு வாய் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம மாற்றி செய்யணும். குறைவாக கேட்கும், நிறைய பேசணும். அப்படி செய்யக்கூடாது. கேட்கணும். யாராவது ஏதாவது சொன்னால் முதல்ல காது கொடுத்துக்கணும். அவங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது இரண்டாவது. கேட்டாலே பாதிக்கும். நல்ல மருத்துவர்கள் இருக்கார் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா நோயாளியை பேச விடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவங்களிலே நோயாளியினுடைய வாக்குமூலம் தான் அடிப்படை. சித்தா, யுனானி, ஓபியோ போன்ற மருத்துவர்கள் எல்லாம் நோயாளியை பேச வைப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மருந்துகளையே தேர்வு செய்வார். அப்போ கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முழுசாக கேட்பாங்க, முழுசாக பார்ப்பாங்க, முழுசாக கேட்பாங்க என்பதை தாண்டி இன்னொரு பெரிய பியூட்டி, முழுசாக பார்ப்பாங்க. ஐ டு ஐ, எங்கேயோ பார்த்து கொண்டு கேட்பதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு தோழரோடு உரையாடினால் முகத்துக்கு முகம் நேராக பார்த்து முழுமையாக முழு அட்டென்ஷன், முழு கவனம் கொடுத்து தான் சஹாபாக்களை உரையாடும். அதனால தான் எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, நபிக்கு நான் தான் நெருக்கம். எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி, நபிக்கு நான் தான் நெருக்கம். அந்த உணர்வை அவங்க உருவாக்கி நம்ம அப்படி இருக்க முடியாது. நிச்சயமாக 1-2 பேருக்கு தான் நெருக்கமாக இருக்கும், எல்லாருக்கும் நெருக்கம் இருக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தார். வாழ்க்கை பண்பாடுகள் நிரம்ப இருக்கிறது. எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னாலும், மிக குறிப்பாக இன்றைக்கு 1500 ஆண்டுகளை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் உருவாகி இருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நபியை பற்றி மற்ற நாட்களை விட மிக அதிகமாக பேசணும். நாம் அவர்களை பற்றி புகழ வேண்டும், ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும், சுன்னத்துக்களை பேண வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும். நபி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நரகத்திற்கு போய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த பாதுகாப்பை, இந்த பவித்திரமான வாழ்க்கையை, இந்த வெற்றிகரமான மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்தார். இல்லை என்றால் மனிதன் சீரழிந்து போயிருப்பான். அவங்க தான் கவலைப்பட்டார். அப்போ நபிக்கு நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம், நபிக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி, தன் பெற்றோரை விட, பிள்ளைகளை விட நான் அதிகம் நேசிக்கப்படக்கூடியவனாக மாறுகிற வரைக்கும் உங்களில் எவரும் ஈமான், முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்முடைய நேசம் மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தையில தாய் மேலே, ஏதாவது பொருள் மேலே, கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு வேறு ஏதாவது, இது இந்த அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். இது ஒரு வயதாகிற போது, உண்மையான அன்பு, நிலைத்த அன்பு என்று வருகிற போது நாம் அப்போதாவது நபி மீது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற அன்புகள் என்பது இடையில் வந்தவைகள். பெற்றோரின் மீதோ, பிள்ளைகளின் மீதோ, மனைவி மீதோ, உலகத்தின் மீதோ, பொருட்கள் மீதோ, அல்லது பதவியின் மீதோ, அலுவலகத்தின் மீதோ நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த அன்புகள் எல்லாம் நிரந்தரமற்றவைகள், நமக்கு சிறிது பயனை தரப்படும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கிற அன்பு மட்டும்தான் 2 உலகத்திலும் நமக்கு வெற்றியை தரும். அது புரிகிறதுக்கு கொஞ்சம் காலம் வரும். அப்படி காலம் கிடைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து நம்முடைய அன்பு இருக்கிற இடத்தை மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லது. இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதற்காகத்தான் இது மாதிரியான ஏற்பாடுகளை உலகம் செய்திருக்கிறது, முன்னோர்கள் நமக்கு செய்திருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி போய்விடும். வெளிநாட்டில் எதற்கு ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே வைக்கிறார்கள் என்றால், அவர்கள் வேறு வகையில் உலகத்திற்கு சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்களை பிடித்து இழுத்து நிறுத்தி உனக்கு பெற்றோர் இருக்கிறார் என்று புரிய வைப்பதற்காக ஒரு தினம். நமக்கும் இந்த உலகத்திலே, உலக மாயையிலே சிக்குண்டு கிடக்கிற நம்மையும் கொஞ்சம் நிறுத்தி, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நமக்கு முக்கியமானவர்கள் என்று சொல்வதற்காக போன்ற நிகழ்வுகள் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் குறைந்தபட்சம் எதிராக விமர்சனம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நமக்குள்ளே உள்ள வேறுபாடுகளை காட்டிக்கொண்டு நாம் நபியை புகழாவிட்டால் வேறு யார் புகழ்வார்? நாம் நபியை பற்றி பேசாவிட்டால் வேறு யார் பேசுவார்கள்? நபி பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நபி பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் உதாரணம் காட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே நீக்கமர நிறைந்திருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. வணக்கத்திலும் சரி, சாதாரண வழக்கத்திலும் சரி, ஒரு விஷயம் செய்ய போறோம்னா இது நபிக்கு பிடிக்கும் பிடிக்காது என்கிற மனநிலை நமக்கு வந்துட்டது. இபாதத் என்று மட்டுமல்ல, ஆதத் என்கிற ரொட்டீன் ஒர்க், அதிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தப்பட வேண்டும். எனவே அது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற போது நபியுடைய வரலாறுகளை படிக்கணும், நம்ம சுன்னத்துகளை பின்பற்றணும், நம்முடைய புகழை பரப்பணும். புகழை பரப்புவதற்கான ஒரு எளிய வழி இந்த சுன்னத்துக்களை நாம் பின்பற்றுவது. சுன்னத்துக்களை பின்பற்றுவது. ஒரு பெரிய ஹோட்டலில்
உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வெட்கப்படாமல் கை சூப்பினால் போதுமானது. கை சூப்பினால் போதுமானது. பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாகவோ எதிர்மறையாகவோ விமர்சனம் வரலாம். அப்போது நாம் சொல்ல வேண்டும், எங்களது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். பொதுவிடங்களிலே நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினாலே போதுமானது. அதுதான் நபியை நாம் இன்னும் வீரியமாக அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு களம். எனவே அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நபியை அதிகமாக நேசிப்பதற்கும் அதிகமாக ஸலவாத் ஓதுவதற்கும் நம்முடைய சுன்னத்துக்களை அணுவாக பின்பற்றுவதற்குமான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.